நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அடிமையை மறைத்து நீங்கள் பேசும்படி கெஞ்சி மன்றாடி ஜெபிக்கிறோம். இது கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனாயும் ஆவியாயும் உடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்ன வசனத்தின்படி காதுள்ள அனைவரும் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று, எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை தந்த என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றேன். அருமையானவர்களே, வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை நாம் சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நூதனமான காரியங்களை நம்ம எதிர்கொள்ளுகிறோம். எந்த காரியம் எப்போ நடக்கும், எந்த ப்ராப்ளம் எப்போ வரும்னு நமக்கே தெரியல. ஆனாலும் நம்ம தேவனுக்கு உண்மையாக இருப்போம். தேவனுக்கு பிரியமாக நடப்பதற்கு நம்ம முயற்சி செய்வோம். தேவனை நாம் நன்றாக சார்ந்து இருப்போம். அவர்தான் நமக்கு எல்லாம் அப்படிங்கிற அந்த கண்டிஷனுக்குள்ளே நம்ம வந்துடணும். தேவன் எனக்கு உதவி செய்து என்னை ஆசீர்வதிப்பார். நான் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நடத்துவேன். ஏனென்றால் மனிதர் பார்க்கிற விதமாய் அவர் பார்க்கிறதில்ல. அவர் நினைவுகளையும் நினைவுகளின் தோற்றங்களையும் அறிகிற தேவன். நம்முடைய மனிதனுடைய நினைவு அவருடைய நினைவு அல்ல. உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்ல. உன் வழி என் வழி அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. நாம் நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் மேல் வைத்து விட பழக வேண்டும். அவர் நமக்கு கற்றுத்தருவதை நம்ம கற்றுக்கொண்டு இயேசுக்கு பின்னால் செல்லும்போது இந்த வாழ்க்கை பயணம் சமூகமாக இருக்கும். உண்மையாக நம்ம வாழுவோம். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவோம். ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்வார். நான் அந்த இடத்துல இருந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணி இந்த செய்தியை நான் கொடுக்கின்றேன். ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை கேட்கும்போது கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் நிச்சயமாகவே பரிசுத்தமாவீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், போதிக்கும்போது உபதேசிக்கும்போது சொல்கிறார், என்னுடைய உபதேசத்தை கேட்கிற நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நான் அரசியலை பேசலை உங்கள்கிட்ட. நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். உலகத்தை குறித்து உங்களோடு நான் பேசவில்லை. ஜீவ வழியாக ஒளியாக இருக்கின்ற சத்திய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக நுணுக்கமாக கேட்டு அப்படி நீங்கள் கீழ்ப்படியும் போது நிச்சயமாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நெரிசலான காரியங்கள், இடுக்கமான காரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். எல்லாவற்றுக்கும் நீங்கள் தேவனை நோக்கி ஜெபம் செய்து பழகுங்கள். நீங்கள் எவ்வளவு ஜெபம் செய்கிறீங்களோ அவ்வளவு ஜெபம், அவ்வளவு நம்முடைய காரியங்கள் நமக்கு சக்சஸ் ஆகும். ஜெபத்தை விட இந்த உலகத்தில் வேற என்ன பெரிய காரியம் இருக்குது? ஆண்டவரை தொடர்பு கொள்வதற்கு, தேவனிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி வேத வசனமும் நம்முடைய ஜெபம்தான். ஜெபத்தினுடைய அந்த கயிறு நம்ம கையிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நாம் ஏறி அவரிடத்திலே அதை நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரை கூப்பிடுறாரு. என் வருத்தப்பட்டு பாரசுமுக்கிற நீ ஏன்ட்ட வான்னு கூப்பிடுறாரு. மனிதர்கள் நம்மகிட்ட பேச பிரியப்படுவாங்க, பிரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அப்படி இல்லைல்ல. நம்ம எல்லா ஆத்துமாவும் அவருடையது. அதனால் தேவன் நம்மை அழைக்கின்றார். நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கணும் கூப்பிட்றாரு. ஆனால் நம்ம தான் ஆண்டவர்கிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் பலவிதமான காரியங்களிலும் வேலைகளிலும் பிரயாணங்களிலும் நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் போக்கி கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு தலைப்பான செய்தி என்ன அப்படின்னா, ஒரு கடிதத்தின் பலன். ஒரே ஒரு கடிதத்தினால ஒரு மனிதனுக்கு கிடைத்த ஒரு வெற்றியை உங்களுக்கு நான் இப்பொழுது அறிவிக்க இருக்கின்றேன். 30 நிமிடங்கள், இப்போமே 5 நிமிஷம் ஆயிட்டு. 30 நிமிடத்தில் இது 25 நிமிஷத்துக்குள்ள ஒரு கடிதம் தேவனுடைய பார்வையில் வைக்கப்பட்டதுனால
அந்த மனிதருக்கு என்னது அதிசயமாய் நடந்தது, ஃப்ரீயாக, இலவசமாக, கிருபையாக நடந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். ஒரு கடிதத்தின் பலன், இதான் தலைப்பு. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். ஆமென். இந்த வசனத்தை நீங்கள் கேட்டீங்களா? 14வது வசனத்தில் எசேக்கியா ராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் கைக்கு ஒரு கடிதம் வந்தது. நிருபம் என்று எழுதியிருக்கிற டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கடிதம். என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா 2 ராஜாக்களில் முதலாவது ஒரு ராஜா ஆகாசின் அப்படின்னு ஒரு ராஜா தேவனுடைய மனிதனாகிய எசேக்கியா என்ற ராஜாவுக்கு விரோதமாக படையெடுத்து வருகின்றான். படையெடுத்து வரும் பொழுது அவன் ஒரு கடிதம் கொடுக்கின்றான். அவங்க பேரெல்லாம் ராப்சாக்கே, இப்படியாக நிறைய அந்த இதெல்லாம் நான் சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும். 2 ராஜாக்கள் நீங்கள் 18 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அந்த ராஜாக்களுடைய காரியங்கள் இருக்கும். அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வராங்க. அசரியா என்ற ஒரு ராஜா. அப்படி வரும்போது ஒரு கடிதம் எழுதி அனுப்புகின்றான். அந்த கடிதம் இவர்களை நிந்தித்து எழுதின ஒரு கடிதம். எசேக்கியா ராஜாவுக்கு நிந்தித்து எழுதப்பட்ட ஒரு கடிதம். அந்த கடிதத்தின் வார்த்தையெல்லாம் தேவன் கேட்டிருக்கின்றார். எல்லா கடிதமும், அந்த கடிதத்தினுடைய அனைத்து காரியங்களும் எசேக்கியா ராஜாவின் கையில் கொடுக்கப்படுகின்றது. அந்த கடிதத்தை வாங்கி அவர் வாசித்து பார்க்குறார். பார்க்கனா ரொம்ப பயங்கரமாக எழுதியிருக்கு அந்த கடிதம். எசேக்கியா ராஜா கையில் கிடந்த அசரியா ராஜாவினுடைய கடிதம். இது என்ன செய்யணும்னு தெரியல. இவ்வளவு பெரிதான ஒரு போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சிச்சுவேஷனில் எசேக்கியா ராஜா காணப்படுகின்றார். என்ன செய்யணும்னு தெரியல. உடனே அவர் ஒரு முடிவு எடுக்கின்றார். அந்த முடிவு தான் நம்ம இப்போ வாசித்த வேத வசனம். இன்னும் ஒரு நேரம் 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 14 மட்டும் வாசிப்போம். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவர் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கடிதத்தை கொண்டு நேரே ஆண்டவருக்கு முன்பாக வைக்கின்றான். ஆண்டவருக்கு முன்பாக அதை விரிக்கின்றான். கடிதத்தில் எழுதியிருக்கிறத பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எழுதியிருக்குது. நான் அதில் நீங்கள் 2 ராஜாக்கள் 19:10 நீங்கள் வாசிங்க. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயே, நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்து விட்ட கோசானையும் ஆரோனையும் ரேத்சேப்பையும் தெலாசரிலிருந்து ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்துண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். இது அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. உங்கள் தேவன் நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே அப்படின்னு சொல்லி ஒரு நிந்தித்த ஒரு கடிதம். எசேக்கியா ராஜா என்ன செய்கிறாரு, நிறைய தேவனுக்கு முன்பாக ஆலயத்திலே கொண்டு அந்த கடிதத்தை அவருக்கு முன்பாக அந்த நிருபத்தை விரித்து வைத்து, கேருபீன்களில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீர் வானத்தை பூமியை உண்டாக்கினீர். இந்த மனிதன் எனக்கு எழுதியிருக்கிற இந்த கடிதத்தை பார். என்னால் ஒன்றும் முடியாது. நீங்கள் தான் இந்த கடிதத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த ராஜாவுக்கு பதில் பேச எனக்கு தெரியலை. நான் இவனுக்கு பதில் கடிதம் எழுதவில்லை. நான் அதை உம்மிடத்திலே வருகின்றேன். என்னுடைய காரியத்தை நீங்கள் தான் ஏசப்பா மேலே போட்டுக்கொள்ளணும். இந்த கடிதத்துக்கு நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும். இன்னும் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிற இந்த திரள் கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை.
என்னால் என்ன செய்ய முடியாது, இந்த கூட்டத்தை எனக்கு எதுக்க முடியாது அப்படின்னு விரித்து 19:19 அவன் இப்படி விண்ணப்பம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 19:19. இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எப்படியான ஒரு விண்ணப்பம் பார்த்தீங்களா? நீர் தான் கர்த்தர். ஃபர்ஸ்ட் வந்து காட், தேவனை வந்து புகழ்கிறார். ஆண்டவரே, நீர் வானத்தை பூமி உண்டாக்கினீர், உண்மை போல யாரும் தேவன் இல்லை, நீர் தான் தேவன். இவன் என்னை இப்படி நிந்திக்கிறான், ஜீவனோட தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். அப்படியா கிடந்து ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் அதிகமாக ஜெபிக்கின்றார், விண்ணப்பம் பண்ணுகின்றார். அவங்கெல்லாம் கல்லையும் மண்ணையும் மரத்தையும் தானே வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி 18ஆம் வசனத்தில் இருக்குது. அவங்க வணங்குறது கல்லும் மண்ணும் மரமும் தானே. நான் ஜீவனுள்ள தேவனாகிய உண்மை நான் ஆராதிக்கின்றேனே, என்னை இவன் கைக்கு தப்புவியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா ஏசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கின்றது என்னவென்றால், அசரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆலயத்தில் போய் தன்னோட கடிதத்தை விரித்து வைத்து பண்ணின ஜெபத்தை கேட்டு உடனே ஏசாயா தீர்க்கதரிசிக்கு பதில் போகுது. நீ போய் சொல்லு எசேக்கியாட்ட, அவன் பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன், ஏனென்றால் அவன் மனிதரை நம்பவில்லை, தேவ சமூகத்துக்கு வந்து தன்னுடைய கடிதத்தை விரித்து வைத்து அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான், அதனால நான் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கி நம்முடைய காரியத்தை நாம் தேவனுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். அதில் தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அநேக பேர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், வேதத்தில் அநேக நிருபங்களை அநேகர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எல்லாமே வந்து வெற்றியாக இல்லை. அநேக கடிதங்கள் தோற்று போய் இருக்கின்றன. ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, தேவ சமூகத்துக்கு அதை கொண்டு போக வேண்டும், தேவனுடைய பாதத்தில் வைக்க வேண்டும். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினால ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைத்து நம்ம பழக வேண்டும். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டுமென்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் சீரியாவுடைய படையின் தளபதியாக நாகமான் என்பவன் குஷ்டரோகியாக இருக்கிறான். அப்போ இந்த குஷ்டரோகியாக இருக்கிறவன்ட்டு வந்து அந்த வீட்டை வேலை செய்த ஒரு சிறு பிள்ளை சொல்லிச்சு. அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசின் இடத்துல என் ஆண்டவர் போனால், இந்த நாகமான் குஷ்டரோகியாக இருக்கிற நாகமான் போனால் அவருக்கு சுகமாயிரும் அப்படின்னு. அப்போ போய் அவன் தன்னுடைய ராஜாட்ட சொல்கிறான். அந்த ராஜா என்ன சொல்கிறாரு, சமாரியாவின் ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுக்கின்றார், நிருபம். அந்த கடிதத்தை கொண்டு இந்த நாகமான் அந்த ராஜாட்டை கொடுக்கின்றான். அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னு தான் நம்ம இப்போ வாசித்தோம். நான் என்ன தேவனா, நான் என்ன கடவுளா, அவன் என்ன இப்படி ஒரு கடிதம் நிருபத்தை கொடுக்குறான், அதில் என்ன இப்படி எழுதியிருக்கு, அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட நான் என்ன செய்ய முடியும், என்ன கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா, நான் என்ன கடவுளா, எனக்கு என்ன இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கு என்று அந்த கடிதத்தை அவன் கோபமாக வீசி எறிகின்றான். இந்த கடிதம் தோற்று போனது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த எலியா மூலமாக அதை கேள்விப்பட்டு அவர் அவனுக்கு என்ன செய்கிறாரு, சுகத்தை கொடுக்கின்றார் என்று நம்ம அந்த இதில் நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாமும் நம்முடைய கடிதங்களை எங்கே கொண்டு போகின்றோம், நம்முடைய பிரச்சனைகளை நம்ம எங்கே கொண்டு போகின்றோம்? நம்ம தேவனிடத்தில் நம்ம அதை கொண்டு போக வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வைக்க வேண்டும். நிறைய பேர் கடிதம் எழுதினதாக வேதத்திலே நான் வாசித்தேன். அநேக மரண அறிவிப்பின் கடிதங்கள் போகின்றன. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. இந்த மார்க்கத்தராகிய புருஷனையாகிலும் ஸ்திரீகளாகிலும் தான் கண்டுபிடித்தால்
அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவியுள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சவுல் வந்து என்ன செய்கிறாரு? பரிசுத்தவான்களை கொலை செய்யும்படிக்கு அநேக நிருபங்களை பிரதான ஆசாரியரிடந்து வாங்கி கொண்டு போகின்றார். ஆனால் நடுவழியில் என்னாச்சு அப்படின்னா, நடுவிலேயே கர்த்தர் அவரோடு தரிசனம் பண்ணார். கர்த்தர் அவரோடு தரிசனமாகி அந்த இடத்துல அவர் கீழே விழுந்து, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கின்றார். அப்பொழுது நீ துன்பப்படுகிற இயேசு நானே என்று சொல்லி அந்த நேரத்தில் அவர் ரட்சிக்கப்படுகின்றார். சவுல் பவுலாக மாறி ரட்சிக்கப்படுகின்றார். ஆனால் பரிசுத்தவான்களை கொலை செய்யும்படி அவர் கொண்டு போன கடிதங்கள் தோற்று போயின. அந்த கடிதத்தின் கையெழுத்துக்கள் ராஜ முத்திரையாக இருந்தாலும் அது தோற்று போயின. ஆனால் அந்த 2 ராஜாக்களில் நான் மீண்டுமாக அதை உங்களுக்கு அதனுடைய கடிதத்தின் பலன் என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் நம்ம கேட்டோம், ஆண்டவர் அந்த உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிவிட்டார். சொல்லின பண்பு அப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கடிதத்தின் பலன் 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். ஆண்டவருடைய வார்த்தை இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, எசேக்கியா ராஜா அந்த கடிதத்தை கொண்டு வாசித்த உடனே, அசீரியா ராஜாவுடைய கடிதத்தை வாசித்த உடனே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனம் வருகின்றது. என்ன அப்படின்னா 2 ராஜாக்கள் 19:32. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. என்ன சொல்ற? அசீரியா ராஜா தானே எசேக்கியா ராஜா விரோதமா படையெடுத்து வருகிறார். அப்பொழுது தேவன் என்ன சொல்றாருன்னா, அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை. இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை. இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை. இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை. இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும், இதற்கு எதிராக டெண்டு போட்டு நீ உட்கார போவதும் இல்லை. நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். அவன் எப்படி உன்னைய பயங்காட்டி இப்படிலாம் உன்னை நிந்தித்து உனக்கு கடிதம் எழுதினான். ஆனால் இந்த கடிதத்தை நீ தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வாசித்ததுனால, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அவன் இந்த நகரத்துக்குள்ளே வர்றதும் இல்லை, அவங்க கொத்தளம் போடுறதும் இல்லை, ஏன்னா அவன் கேடகத்தோடு பட்டயத்தோடு இங்கே வருவதும் இல்லை. எதுக்கு அப்படின்னா பாருங்க, வந்த வழியே திரும்பி போவான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஒரு கடிதத்தை தேவனுக்கு முன்பாக கொண்டு வைத்ததான ஒரு பலன். அந்த எதிரே உனக்கு முன்பாக வருவதில்லை. இன்றைக்கு பிசாசு உடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக இருக்கானா? சத்துருகள் உங்களுக்கு எதிராக போராட்டமாக இருக்கின்றதா? அவர்கள் இந்த வழியாய் வருவதில்லை. உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. யார் நமக்கு எதிராக வந்தாலும் நம்ம தேவனுடைய சமூகத்திலே சொல்லும்போது கர்த்தர் அவர்களை ரட்சிக்கிறார். புதிய ஏற்பாடின் காலத்தில் தேவன் ரட்சிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அடுத்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், 34வது வசனம். எதனால் நான் உன்னை நான் ரட்சிப்பேன், இந்த தேசத்தை ரட்சிப்பேன் என்று 34வது வசனம். 2 ராஜாக்கள் 19:34. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? ஆதரவாய் இருப்பேன். என் நாமத்து நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்தை நான் காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு கடிதத்தின் பலன். தேவனுடைய சமூகத்திலே காரியங்கள், உங்களுடைய கடன் பாரங்களை எழுதி நீங்கள் தேவ சமூகத்திலே கொண்டு விரித்து வைங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து காரியமா தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வைங்கள். நல்லா முன்னால் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நம்முடைய பிள்ளைக்கு எக்ஸாம் அப்படின்னா அந்த டைம் டேபிளை அவங்க என்னென்னக்கு என்னென்ன பிரச்சனைங்கிறத எழுதி வச்சு தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு ஜெபித்திருக்கிறார்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதி அதை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வைத்து ஜெபித்திருக்கிறார்கள். ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா அந்த லெட்டரை கொண்டு தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்திருக்கிறார்கள். வீட்டு பத்திரங்களை கொண்டு முடிக்கும் போது வைத்து ஜெபித்திருக்கிறார்கள் என்று அனைவரும் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஒரு வீடு வாங்கணுமா, என்ன வாங்கணுமோ அதுக்குரிய அந்த பணங்களை, திருமண பத்திரிகையை முதலாவது தேவனுடைய ஆலயத்தில் வைத்து தான் ஜெபம் பண்ணி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுப்பார்கள். ஒரு ஜாமான், ஒரு தங்க நகை வாங்கினாலும் சரி, ஒரு பொண்ணுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கினாலும் சரி, தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வைத்து அவர்கள் ஜெபம் பண்ணி
ஆண்டவரே இதை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய ஆலயத்திலே கொண்டு வைக்கின்றேன் என்று அவர்கள் கொண்டு தேவனுடைய ஆலயத்தில் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்பாக கொண்டு வைத்து எடுத்து செல்வேன் என்று அநேகர் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். நகைகளை திருப்பின உடனே அப்படியே இனிமேல் இது நகை கடைக்கு போகக்கூடாது என்று கொண்டு தேவ சமூகத்தில் வைப்பார்கள். பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வந்துச்சுன்னா அந்த நோட்டீஸை கொண்டு தேவ சமூகத்தில் வைப்பார்கள். ஆண்டவரே இதை பாருங்க, இத்தனை லட்சம் எனக்கு கடன் இருக்கு, இந்த கடனை நீங்கள் எனக்கு அடைச்சி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் வைத்து அவர்கள் ஜெபம் பண்ணி தொடங்கின நாட்கள் உண்டு அப்படின்னு அநேகர் சொல்லுகிறார்கள். காலையில் கடையை திறக்க போகிறதுக்கு முன்னால் அந்த கடைச்சாவியை கொண்டு தேவனுடைய சமூகத்தில் வைத்து ஜெபம் பண்ணி அதை கீழே கொண்டு போட்டுருந்தாங்க. அந்த முழங்கால் நிற்கும் போது அந்த சாவியை கீழே போட்டுட்டு, ஆண்டவர் இந்த சாவியை நீங்கள் எடுத்துக்கோங்க, இது இன்னைக்கு ஆசீர்வதிச்சு தாங்க, என் கடை இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு வச்சு ஜெபம் பண்ணி அந்த சாவியை எடுத்துகிட்டு போகிறாங்க. தேவன் அவங்களுடைய ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகர் இப்படியாக ஞானமாக செயல்படுகிறார்கள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள், வீட்டு பத்திரங்களை தேவ சமூகத்தில் வைத்து எடுக்கின்றார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை கனம் பண்ணுகிறவர்களே அவர் கனம் பண்ணுவார். வேதம் அப்படிதான் சொல்லுது, என்னை கனம் பண்ணினால் உன்னை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணாதவன் ஈனப்படுவான். அவரை கனம் பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தையை கனம் பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும், ஆலயத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். கொடுக்கும்போது தேவன் அவர்களை கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் இந்த கடிதத்துக்கு சொன்ன பலன் என்ன? அவன் இங்கே வரவே மாட்டான், கேடகமும் கொண்டு வர மாட்டான், டெண்டு அடிக்க மாட்டான், கொத்தளங்களை போடுவதும் இல்லை, இங்கே வருவதே இல்லை, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன், என் நிமித்தம் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு ஒரு வைராக்கியமான தேவன்! கர்த்தருடைய வைராக்கியம் இன்றைக்கி நம்ம மேலே இருக்கணும். ஆண்டவரே நான் உமக்காக வைராக்கியமாக இருப்பேன், நான் உடைய கட்டளைப்படி நடப்பேன், வசனத்தின்படி நடப்பேன், நான் அன்பு செலுத்துவேன், நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது தேவன் நமக்கு ஆதரவாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதரவாக இருக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென். அருமையானவர்களே, அடுத்த வசனத்தை வாசிக்க நம்ம கேட்போம். 2 ராஜாக்கள் 19:35. அன்று ராத்திரியில் சம்பவித்து என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். காலையில் எழுந்து பார்க்கிறார்கள். ராத்திரி என்ன சம்பவிக்குது அப்படின்னா, கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில், அந்த ராஜாவுடைய அந்த பாளையத்தில் அந்த வீரர்கள் இருக்கிற இடத்துல 185,000 பேர் கொண்டு போட்டார். 185,000 பேர் இவங்க காலையில் எழுச்சி பார்க்கும்போது செத்து கிடக்காங்க. அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த ராஜாவுக்காக, எசேக்கியா ராஜாவுக்காக வைராக்கியமாக எழும்பினதுனால கடிதத்தை வாசித்து நம்மளை கனம் பண்ணிட்டான். இந்த கடிதத்தை அவன் கிழிச்சு போட்டிருக்கலாம், இல்லை திருப்பி வேற கடிதம் எழுதி அனுப்பியிருக்கலாம், அப்படிலாம் செய்யலை. ஏன் சமூகத்துக்கு கொண்டு வந்துட்டான்ல, அவனுடைய மேட்டர்லாம் ஏன்ட்ட கொண்டு வந்துட்டான்ல, அதனால் நான் அவனுக்காக பரிந்து பேசுவேன், அவனை காப்பாற்றுவேன் என்று சொல்லி 185,000 பேரை அந்த தூதன், ஒரே ஒரு தூதன் தான், ஒரு வார்த்தை தான் போதுமே, அப்படி என்ன செய்கிறார், கொண்டு போட்டு இவருக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார் என்று நம்ம பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஒரு கடிதம் தேவ சமூகத்துக்கு போனதுனால கிடைச்ச பலன். அருமையானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் என்னதான் இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் வைத்து இரக்கத்துக்காக நம்ம கெஞ்ச வேண்டும், அவருடைய பாதத்தை பிடித்து கெஞ்ச வேண்டும். அசீரிய ராஜாவின் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தருக்கு முன்பாக வாசிக்கப்பட்டதினால் தேவன் யுத்தத்தில் இறங்கி எசேக்கியா ராஜாவுக்காக யுத்தம் பண்ணினார். இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. மனித ரெக்கமெண்டேஷனை விட தேவனிடம் போய் சொல்லும்போது தேவன் அந்த ஜெபத்தை நமக்கு கேட்கின்றார். ஒரு சகோதரி தன்னுடைய கணவன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் எழுதினாங்களாமா. கணவன் எனக்கு வேண்டாம், இந்த கணவன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் எழுதி தேவனுடைய ஆலயத்திலே அந்த கடிதத்தை அவர்களே எழுதி தேவனுடைய ஆலயத்திலே அந்த கடிதத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த கணவன் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கொண்டு எழுதின கடிதத்தை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வைத்து ஜெபம் செய்திருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்தார், மாற்றி விட்டுட்டார்.
கடிதத்தை. ஏன்னா எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இவங்க எழுத்து கொல்லக்கூடிய எழுத்து. ஆனால் தேவன் அவர்கள் கணவன் மனைவியை மீண்டுமாக ஆசீர்வதித்து அவர்கள் மிகவும் சந்தோஷமாக வாழும்படி கிருபை செய்து இன்னைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். நான் இப்படி கொண்டு தேவனிடத்திலே கடிதத்தை வைத்தேன். ஆனால் இன்று கணவன் அன்பு ஏன் மேல் அதிகமாக மாறிவிட்டது. நான் எழுதின கடிதத்தை அவர் பார்க்கவே இல்லை. ஆனால் என் தேவன் என்னை அதிகமாக நேசிக்கின்றார். இப்பொழுது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். நான் உடனே அப்படி நினச்சதை கேட்கும்போது, எழுத்தானது கொல்லக்கூடிய வார்த்தையான ஆவியை உயிர்ப்பிக்கிறது. தேவன் நம்ம தவறாக எழுதின, அவருக்கு பிடிக்காமல் எழுதின கடிதத்தை கூட அவருடைய ஆலயத்தில் கொண்டு வச்சதுனால அது ஆவியாக உயிர்ப்பிக்க கிருபை செய்தார் ஆண்டவர். அதை அவர் ஆசீர்வதித்தார். எத்தனை பேர் தெரியுமா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு ஆலயத்தில் வச்சு எடுக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொண்டு ஸ்கேன் எடுத்த உடனே ரிசல்ட்டே தெரியாது. தெரியாமலேயே கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வச்சு, ஆண்டவரே இதை கண்ணோக்கி பாரு, இந்த ரிசல்ட் என்னன்னு தெரிலப்பா, எனக்கு இப்படி எனக்கு ஸ்கேன் பண்ணியிருக்காங்க, எனக்கு நல்ல செய்தியை தாங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்திலே கொண்டு வைத்து விட்டு அவங்க டாக்டர்கிட்ட போனாங்களாம். அவங்க ரொம்ப சந்தேகத்தோடு தான் அந்த ஸ்கேனிங் எடுத்துருவாங்க அப்படின்னாங்களாம். ஆனால் இவங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் ஓடி போய் விழுந்து ஆல்டரில் உண்டு அப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த ஸ்கேனர் ரிசல்ட் வச்சுருக்காங்க. ஆனால் கர்த்தர் அதை மாற்றி விட்டார். அவங்க ரொம்ப பயந்து தான் டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் தேவன் அதை மாற்றி விட்டார். கடைசியில் நார்மல்ங்கிற ஒரு ரிசல்ட்டு வேறு மாநிலத்துக்கு அனுப்பியிருந்தாங்களாம் அந்த ரிசல்ட், அந்த இதை. ஆனால் ரிசல்ட் எப்படி வந்தது? காரிய மாறுதலாகி முடிந்து விட்டது. அது ஒரு பிரச்சனையுமே இல்லை, உடைய சரீரத்தில் நார்மலாக இருக்கிறது என்று கடிதம் வந்திருக்கிறது. இல்லைன்றால் இவர்கள் ஸ்கேன் எடுத்து அந்த ஸ்கேன் சென்டர்லேருந்து நிறைய தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போட்டு விட்டார்கள். நீரே பார்த்துக்கிடும் இந்த ஸ்கேனை. இது ரிசல்ட் என்ன எதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு படிக்கவும் தெரியாது. நான் உங்களுடைய சமூகத்தில் இதை போட்டு விட்டேன், நீரே இதை பார்த்து கொள்ளும். ஆண்டவர் என்ன செய்கிறார், அப்படி அந்த ஸ்கேன் ரிசல்ட்டை மாற்றி அதை உண்மையானதை அதை என்ன அப்படின்னு பார்த்துட்டாருன்னா, ஜீவனாய் அதை மாற்றி விட்டார். அது நார்மலாக மாறிவிட்டது. ஸ்கேன் ரிசல்ட்டு தேவ சமூகத்தில் கிடக்கு, சரீரம் சுகமாகி விட்டது. அல்லேலூயா. ஸ்கேன் ரிசல்ட்டு பொய்யாயிருதுல்ல, கர்த்தருடைய வார்த்தை உண்மையாகுதுல்ல. என்னென்னால் எசேக்கியா ராஜா தேவ சமூகத்துக்கு கடிதத்தை கொண்டு போனதுனால ஒரு பெரிய வெற்றி அவர் பார்த்ததுனால இவங்க இப்படி செய்திருக்காங்க. பார்த்துக்கோங்க, பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த இப்படிப்பட்ட காரியங்களை மக்கள் எவ்வளவு ஞானமாய் செய்கின்றார்கள். ஸ்கேன் எடுத்துகிட்டு எல்லாரும் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காத்து கிடந்து என்ன ரிசல்ட்டுன்னு ஆசையாக இருப்பாங்க. ஆனால் இவங்க தேவனுடைய சமூகத்தில் போட்டுவிட்டு அங்கேயே அழுது அவர்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். அப்போ தேவன் அந்த ரிசல்ட்டு என்ன இருந்துச்சோ அந்த ஸ்கேனில், ஆனால் தேவன் அதை மாற்றி விட்டார். அவர் சரீரத்திலே ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டார். ஸ்கேன் ரிசல்ட்டு தப்பாக இருந்தாலும் சரீரம் ஆரோக்கியமாகி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ நல்ல ஆண்டவருங்க நம்ம ஆண்டவர். நல்ல அவரை நல்லா பற்றி கொள்ளுங்க. ஜெபிக்க மனசு இல்லாட்டாலும் ஜெபம் பண்ணுங்க, பாட மனசு இல்லாட்டாலும் பாட்டை படிங்க, துதிக்க மனசு இல்லாட்டாலும் துதித்து பாருங்க. ஜெபித்தால் பிழைப்பீர்கள். நீங்கள் ஆலயத்துக்கு அடிக்கடி போனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னால் உள்ள வீடியோலையும் நான் நிறைய நேரம் சொல்லியிருக்கேன். அந்நாள் அவங்க குழந்தைக்காக ஒரு நாள் ஆலயத்தில் போய் மிகவும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. அன்றைக்கு அந்த தடவையை அவங்க கன்ஃபார்ம் ஆகி சாமுவேல் என்ற குமாரனை ஆக 6 குழந்தைகளை பெற்றார்கள். அத்தனை வருஷமாக அவங்க அந்த ஆலயத்துக்கு போய்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் ஆலயத்துக்கு போயிட்டாங்க. அங்கே அவங்க பலி செலுத்த போவாங்களாமா. ஆனால் இந்த அம்மா ஆலயத்துக்கு போகாமல் உட்காந்து அழுது கொண்டே இருப்பார்களாம் சாப்பிடாம. ஆனால் ஒரு நாள் ஆலயத்துக்கு போய் அவங்க அழுதாங்க. அன்றைக்கே கர்த்தர் இந்த கற்பத்திங்கனியை கொடுத்து விட்டார். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பரிசுத்தவான்கள், ஒரு நாள் ஆலயத்தில் போய் கண்ணீர் பிடிச்சி அழுது அந்த அண்ணாளுக்கு 6 குழந்தை கொடுத்தாருன்னா, தினமும் அடிக்கடி ஆலயத்தில் போய் தேவனுடைய ஆராதனையை கனம் பண்ணுகிறவர்கள் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆண்டவரால் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு டெய்லி ஆலயத்துக்கு போயிடலாமான்ட்டு இருக்கு. நம்ம இந்த காலு நடக்க வரைக்கும் தானே அவர்கிட்ட போக முடியும், இந்த கையை நல்லா இருக்க வரைக்கும் தானே அவரை கும்பிட முடியும். அதனால் ஆலயத்தை நேசிங்க. எசேக்கியா ராஜா தான் சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆலயத்துக்கு போன உடனே அவர் ராஜா எத்தனை ஆடை ஆபரணங்களை அவங்க அணியணும், பல்லக்கில் போகணும், எவ்வளோ வேலை இருக்கும்.
நம்ம ஒரு ஆலயத்துக்கு போனால் நம்ம தலை சீவணும், எல்லாம் ட்ரெஸ் பண்ணணும், செப்பல் எடுக்கணும், எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்யணும். ஒரு ராஜா வந்து எவ்வளோ கிராண்டாக போடணும்னா எவ்வளோ நேரம் ஆகும் ட்ரெஸ்லாம் பண்ண. ஆனாலும் அவர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று. எனக்கு இன்றைக்கி ஆலயத்துக்கு போனேன்னு சொன்னோடனே எனக்கு அது சந்தோஷமாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கே போகாத எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கு அவங்க வயசு கூட இன்னைக்கு கண்ணீரும் கவலையுமாக இருக்கின்றார்கள், வேதனையோடு இருக்கின்றார்கள். அவங்க சொல்கிறாங்க, என்னைய மாதிரி கஷ்டம் யாருமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க இந்த உலகத்திலேயே அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா? சண்டே சர்வீஸ் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, நான் போனதில்லை. வாலிப பிள்ளைகளும் ஆலயத்துக்கே போனதில்லையா? ஆலயத்துக்கே நான் போனதில்லை. இப்போ ஒரு வாலிப பிள்ளை ஒரு சிறு வயதுலேருந்து ஒரு சண்டே கிளாஸ் போகலையாமா, சண்டே கிளாஸும் போகலையாமா, யூத் மீட்டிங்கும் போகலையாமா, சண்டே சர்வீஸும் போகலையாமா. இன்றைக்கி கண்ணீரும் பாடுமாக இருக்கின்றார்கள். அவர் என்கிட்ட சொல்கிறாங்க, என்னைய மாதிரி ஒரு கஷ்டத்தை நான் சொன்னேன்னா 2 நாள் ஆகும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. என்ன அவ்வளோ கஷ்டம் நான் படுறேன் சரியா அப்படின்னு கேட்கும்போது தான் நான் யோசித்தேன், என்ன இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணீர் வடிது, தாங்க முடியலங்கிறாங்க. என்னை மாதிரி யாருமே இந்த உலகத்தில் கூட கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க, அவ்வளோ கஷ்டம் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்காங்க. அப்போ தான் நான் கேட்டேன், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா? ஆராதனைக்கு சண்டே கிளாஸ் போயிருக்கீங்களா? யூத் மீட்டிங் பிள்ளைகள் அப்படிலாம் எதுவுமே நான் போனது கிடையாது. கல்யாணத்துக்கு பிறகு தான் எங்கள் மாமியார் கூட நான் கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படிங்காங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போ என்றவுடனே நீ மகிழ்ச்சியா நீ போ. அப்பொழுது எசேக்கியா ராஜாவை கனம் பண்ண ஆண்டவர் நம்மையும் கனம் பண்ணுவார். அவரை கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனம் பண்ணியே தீருவார். நல்ல ஆண்டவர், இரக்கமுள்ள தகப்பர், பரிசுத்தம் அவருக்கு இருக்கு. அவர் பரிசுத்தமானவர் தான், அவர் ஞானமுள்ளவர் தான். ஆனாலும் இந்த பாவிகளாக இந்த குப்பைகளாகி நம்ம அவரை நோக்கி கையெடுத்து, அப்பா உங்களுடைய ஆலயத்துக்கு வந்திருக்காப்பா உங்கள் வீட்டுக்குன்னு சொன்னால் போதும். தலையை தடவி விட்டு, நம்ம நெஞ்சை தடவி விட்டு, நம்ம முதுகை தடவி விட்டு, நான் இருக்க மோனே உனக்கு, நான் இருக்க மகளே உனக்கு, உன் விண்ணப்பம் என்ன நான் செய்வேன். அன்றைக்கி எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னேன்ல, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன் என்று. நான் இன்றைக்கி உனக்கு ஆதரவாக இருக்க மாட்டேனா? உன் மனைவிக்கு ஆதரவாக இருக்க மாட்டேனா? உன் கணவனுக்கு ஆதரவாக இருக்க மாட்டேனா? உன் தொழிலுக்கு ஆதரவாக இருக்க மாட்டேனா? இந்த கோர்ட்டு கேஸ்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். உன் பிள்ளைங்களை நான் ஆசீர்வதிப்பேன். இப்போ உள்ள சூழ்நிலையை நீ பார்க்காத, நீ என்ன தேடு, நான் கண்டிப்பாக உன்னை எடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன் உள்ள தேவன். அன்றைக்கு அசரியா ராஜா தேவனை நிந்திக்கும்படியான கடிதங்களை எழுதினான். அவன் இந்த தேசத்துக்கு நீ வரவே மாட்டான் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். இன்றைக்கி நமக்கு சொல்கிறாரு, சத்துருக்கள் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என்னுடைய கற்பனைகளை மட்டும் கைக்கொள்ள, அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. 10 கமாண்ட்மெண்ட்ஸை நீங்கள் அடிக்கடி வாசிங்க. உபாகம் 5 அதிகாரத்தில் இருக்குது. உபாகம் 5 அதிகாரத்தில் கர்த்தருடைய 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுதான் பாவம் இன்னதென்றும் புண்ணியம் இன்னதென்றும், எதை நீ கர்த்தருக்காக செய்ய வேண்டும், எதை மனிதருக்காக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளை. அதை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட வேண்டும். உபாகம் 5 அதிகாரத்தில் இருக்கிறத நான் அடிக்கடி பார்ப்பேன். அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் எங்கள் குழந்தை வீட்டில் வந்து ஒரு போர்டில் எழுதி வெளியே கேட்டில் தொங்க விட்டுருக்காங்க. 10 கட்டளை எழுதி அப்படியே அந்த கேட்டில் தொங்க விட்டுருக்காங்க. அப்படியே போய் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் 8வது கட்டளை வந்து களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு போட்டுருந்துச்சு. இல்லை ஷார்ட்டாக 2 வார்த்தை தான், உன்னை பெற்ற தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படி நான் அடிக்கடி போய் நின்று அதை வாசித்து பார்ப்பேன். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸு. ஓய்வு நாளை ஆசரிக்க மறவாதிருப்பாயாக. ஆர்சியில் கத்தோலிக்க மதத்தில் வந்து ஆர்சியில் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, உன்னுடைய கடன் திருநாள் அது வந்து ஓய்வு நாளை ஆசரிக்க மறவாதிருப்பாயாக, நீ அதை மறந்துடாத. அப்போ நீ சண்டே கிளாஸ்லையோ நீ யூத் மீட்டிங்லேயோ நீ சண்டே சர்வீஸோ போகாமல் எப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அருமையானவர்களே, இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய கடிதத்தை தன்னுடைய விண்ணப்பத்தை கொண்டு வச்சதுனால கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ராஜாவுக்கு கட்டளிட்டார். யுத்தம் இல்லாமல் 1,85,000 பேர் இறந்து விட்டார். பெரிய வெற்றி ராஜாவுக்கு. அதனால சொல்கிறேன், நான் ஆலயத்துக்கு போனாலும் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு. இன்றைக்கி ஆலயத்துக்கு சங்கடத்தோடு போகிறீங்களோ? எதுக்கு சண்டே வருதுன்னு போகிறீங்களோ? ரொம்ப நேரம் தூங்க முடியலையே அப்படின்ட்டு இருக்கீங்களோ? இன்றைக்கி சண்டே, நான் ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் நேரத்தோட துணிமணியெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா? பைபிளெல்லாம் நேரத்தோடு எடுத்து வைக்க வேண்டாமா? பேனாவெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா? அந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாளிலே சந்தோஷமாக இருங்க. வீட்டில் ஆலயத்துக்கு போயிட்டு வந்து சந்தோஷமாக இருங்க. கர்த்தருடைய வசனங்களை குறித்து பேசுங்க. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, போதிங்க. கர்த்தர் நிச்சயமாக
நம்மை ஆசீர்வதிக்க அவர் வலிமையுள்ளவராக இருக்கின்றார். ஜீவனுள்ள தேவன் கணவனும் மனைவியையும் இணைத்து வாழ வைத்த ஆண்டவர் அந்த கடிதத்தை மாற்றிவிட்டார், அந்த ஸ்கேனை மாற்றிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்லவர். அவரை என்னைக்கு நம்ம ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்மை விட்டு கொடுக்கவே மாட்டார். அசீரியா ராஜாவுடைய கையில் அவர் விட்டு கொடுக்கவில்லை, நம்மையும் விட்டு கொடுக்க மாட்டார். யார் கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டார். சாத்தான் கையில் விட்டு கொடுக்க மாட்டார். கடனுக்கு விட்டு கொடுக்க மாட்டார். கடன்காரங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நிந்தைக்கு அவமானங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இன்றைக்குள்ள சூழ்நிலையை பார்க்காதீங்க, ஜெபிப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். விட்டு கொடுக்காதவர். அந்த பாடலை பாடி நம்ம இப்பொழுது ஜெபம் செய்ய போகிறோம். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, நீங்க வந்து நின்னீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, நீங்க வந்து நின்னீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. என்ன விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்து என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆட்சி தேய்ச்சி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்ன விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை விட்டு கொடுக்காதவருப்பா. சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்காதபடிக்கு எங்களை காப்பாற்றுகிற எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. எந்த காரணம் கூட சாத்தான் எங்களை மேற்கொள்ளாது பிடிக்கும். பில்லி சூனியங்கள், மாந்திரிகள், வியாதிகள், பலவீனங்கள் எங்களை மேற்கொள்ளாது பிடிக்கும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்து ஜீவன், சுகம், பலன், தீர்க்க ஆயுசை கொடுத்து எங்களை வழிநடத்தி உங்களுடைய ரகசிய வருகையிலே சந்திக்க கிருபை தர வேண்டும் என்று குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 God bless you.